யாராலும் அசைக்க முடியாத ஒரு எக்கு கோட்டை என்று சொன்ன அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில இருந்த செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் அந்த கட்சியில இருந்து நீக்கி இன்றைக்கு அந்த கட்சியை அவருடைய சொந்த ஒரு மாவட்டத்தின் கட்சியாக மாற்றி ஒரு சமுதாயத்திற்கான ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்சியாக மாற்றிய பெருமை எடப்பாடியாருக்கு உண்டு. ஆகவே நிச்சயமாக அந்த கட்சியிலே இது போன்ற எண்ணற்ற பிளவுகள் வரும். ஆனால் இது போன்ற பிளவுகள் என்பது இன்றைக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்து, அதாவது எடப்பாடி அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வேண்டும், பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டும். ஆக இந்த எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பெற வேண்டும். அப்படி அதிகாரத்தை பெற்றால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அனாதையாக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உண்மை. ஏனென்று சொன்னால்